Hello friends, welcome back to my channel. In this video, fiverr ஒரு gig place பண்ணி அந்த gig மூலமா best part time online work எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு சூப்பரான fiverr டிப்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபைவரில் ஒரு கிக் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்கில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைன். ஸோ இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைவரில் போயிட்டு எவ்வளோ டிராஃபிக் இந்த கீவேர்ட் கீழே இருக்குன்றது ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஓகே, இப்போ நான் ஃபைவரோட பையர் பேஜ்க்கு வந்துட்டேன். அண்ட் நான் இந்த சர்ச் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் எனக்கு 4196 சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 அண்ட் லெவல் 2 செல்லர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸை அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சு canva.com மூலமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த canva.comல நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் எனக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கீழே கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை நான் செலக்ட் பண்ணி நான் ஜஸ்ட் கொஞ்சம் எடிட் பண்ணி நான் ஒர்க் செஞ்சு கொடுத்தாலே போதும். எனக்கு $5 to $10 வரைக்கும் பேமெண்ட் கிடைக்கும். ஸோ இதில் நான் இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணும் போது எனக்கு கீழே நிறைய சஜஷன்ஸ் காட்டுது இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு சர்ச் பண்ணால் எனக்கு ஃபேஸ்புக் கீழேயும் நிறைய சஜஷன்ஸ் காட்டுது. ஸோ இன்ஸ்டாகிராம் மாதிரியே ஃபேஸ்புக்கில் இருக்கிற நிறைய சர்வீசஸை இந்த கீவேர்ட் மூலமாக நம்மளால் விற்கலாம். ஸோ என்ன கீவேர்ட் அப்படின்னா சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைன். ஸோ இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, இந்த கேன்வாவில் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீயான டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை விட நம்ம நிறைய டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கேன்வாவோட ப்ரோ வெர்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாவோட ப்ரோ வெர்ஷன் பை பண்ணால் இதை விட அதிகமான டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கேன்வா மாதிரியே இன்னொரு வெப்சைட் இருக்குது, அது பேர் kerala.com. ஸோ கேன்வா இல்லைனா kerala.com கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபைவர் டிப் என்ன அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரே ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் டார்கெட் பண்ணணும். ஸோ அது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபைவரோட ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 7 gig வரைக்கும் தான் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இன்ஸ்டாகிராமை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணியே 5 gig இல்லை 5 or 6 gigs கூட போடலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம 5 or 6 gigs நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் gig வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போஸ்ட், செகண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் சம்மர் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் வின்டர் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிக்கும் ஒவ்வொரு கீவேர்ட் டார்கெட் பண்ணி நம்மளால் ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைலில் இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணி இத்தனை கிக்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கிக்காச்சு ஈஸியாக ரேங்க் ஆகிறது சான்சஸ் நிறையவே இருக்குது இல்லையா? ஸோ இந்த 5 gigs ஏதாச்சும் 1 or 2 gigs கூட ரேங்க் ஆகலாம். ஸோ அந்த 1 or 2 gig வச்சு நம்மளுக்கு ஈஸியாக ஆர்டர் கிடைக்கும். ஸோ அந்த ஆர்டர் 1-2 gig வச்சு ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட இன்னும் மீதி இருக்கிற 3 gig வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும். ஆர்எல்ஸ் ரேங்க் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த கிக்கை டெலிட் பண்ண கூட பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரே ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக ஆர்டர்ஸை வாங்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஆர்டர்ஸ் வாங்க முடியாது. ஏன்னா காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற செகண்ட் டிப் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோஸ். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோஸ் அப்படின்ற கீவேர்டை நம்ம ஃபைவர் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்மளுக்கு எத்தனை சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபைவரோட பையர் பேஜ்க்கு வந்துட்டேன். அண்ட் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். எனக்கு ஜஸ்ட் 86 சர்வீசஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும்தான் நம்மளுக்கு லெவல் 1 அண்ட் லெவல் 2 செல்லர்ஸ் இருக்காங்க. அது கீழெலாம் பார்த்தீங்கன்னா பொது கிக் ஈஸியாக ரேங்க் ஆகுது. ஸோ இந்த சர்வீஸ் canva.com மூலமாக பண்ணலாம். ஸோ அதே சர்ச் பாக்ஸில் நான் இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கிக்ஸ் அண்ட் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதே canva.com யூஸ் பண்ணி நம்ம
இந்த ஈஸியான ஒர்க்கை பண்ணி கொடுத்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா $5 to $10 வரைக்கும் நம்ம பெர் ப்ராஜெக்ட்க்கு வாங்கலாம். ஸோ that's it for today. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.